வாழும் வழி இது, வாழ்வின் பொருளினை உணரும் மொழி இது, இணைந்திட இறைவன் இல்லம் அழைத்து. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசின் கனவுடன் இனிதாயினோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசின் கனவுடன் இனிதாயினோம். ஒரே ஆவி பொழிவதால், ஒரே அழைப்பு பெறுவதால், ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதால், ஒரே உணவை பகிர்வதால், ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே உள்ளம் தருவதால், ஒரே எண்ணம் எழுவதால், நெஞ்சமே கோவிலாக மலருது. ஒரே உள்ளம் தருவதால், ஒரே எண்ணம் எழுவதால், நெஞ்சமே கோவிலாக மலருது. மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசு கனவுடன் இனிதாயினோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம், இறைவன் அரசு கனவுடன் இனிதாயினோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, அன்னையின் பரிந்துரையாலும் மூவர் இறைவனின் இரக்கப் பெருக்கத்தினாலும் நாம் மீண்டும் ஒரு புதிய நாளை பார்க்கின்றோம். வாரத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யப்போகின்ற அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவனிடம் சிறப்பாக ஜெபிப்போம். அவரோடு இணைந்திருந்து என்றும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற தந்தையர்களோடு நானும் இணைந்து உங்களை அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று இங்கு திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Belangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் அனைவரும் இறைவனோடும் ஒருவரோடும் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் சூத்திரம். இறைவனை மறந்தோ அவரில் இணையாமலோ பிறரோடு சேராமலோ இணையாமலோ இருந்தால் மகிழ்ச்சி ஒரு எட்டாக்கனியாக மாறும். ஆகவே ஆண்டவரோடும் அயலாரோடும் இணைந்து என்றும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ தவறிய நேரங்களுக்காக போட்டிகள், பொறாமை, ஈகோ என்ற ஒரு சில காரணிகளால் பிரிந்து கிடப்பதற்காக
யாரோடும் இணையாமல் வாழ்வதற்காக, அந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி இணைந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வரம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்த பொழுது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியதை பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவர்களோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தச்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதியெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 22. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடம் இருந்து எழுவதாக எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடம் இருந்து எழுவதாக எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடம் இருந்து எழுவதாக எழுவதாக. உமக்கு அஞ்சி ஓர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவே. எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடம் இருந்து எழுவதாக எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடம் இருந்து எழுவதாக எழுவதாக. பூவுலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிறர் இனத்தார் குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம்மை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர்.
ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக எழுவதாக. ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக எழுவதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைவரையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 15 இறைவாக்கியங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளை போல தரித்தெறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். இணைந்திருந்தால் என்றும் மகிழ்ச்சி என்ற ஒரு சிந்தனையோடு நாம் இன்று இந்த மறையுரையை கேட்கப் போகிறோம், ஆற்றப் போகிறேன். போன வாரம் நானே நல்ல ஆயன் என்று ஆண்டவர் ஆயனை பற்றியும், அந்த ஆயன் எப்படியெல்லாம் செயலாற்றுவார், இறுதியாக தன் உயிரையுமே அந்த ஆடுகளுக்காக, தன்னை சார்ந்த ஆடுகளுக்காக கொடுப்பார் என்று ஆயனுடைய பொறுப்புகளையும், ஆயன் என்றால் எப்படிப்பட்டவர், மந்தையை நம்மை எப்படி காக்கிறார் என்ற அவரது பொறுப்பை நமக்கு சுட்டி காட்டினார். இன்று இந்த 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடி, அதன் கிளைகள், கொடி, அதன் கிளைகள் என்று ஆண்டவர் சொல்வது அதேதான். ஆனால் அங்கு ஆயன் பொறுப்பெடுத்து கொண்டார், இங்கு கிளைகள். நாம் எப்படி ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும், இணைந்திருந்தால் எப்படி மகிழ்வை காண முடியும், மிகுந்த கனி தர முடியும், சீடராக இருக்க முடியும், மாட்சிமைப்படுத்த முடியும் என்ற பொறுப்பை நம்மிடம் சொல்லுகின்ற, இணைந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு தருகின்ற ஒரு பகுதியை இன்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய முடியும் என்பதைத்தான், அதாவது ஆயர் என்று அங்கு நல்ல ஆயனாக இருந்த அந்த இடத்தில் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடியாக, திராட்சை கொடியாக தருகிறார். நாம் அதன் கிளைகளாக மாறுகிறோம். ஆடுகள் இப்பொழுது கிளைகளாக சொல்லப்படுகின்றன. ஆகவே இந்த ஆடுகள் அல்லது இந்த கிளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய மையக்கருத்து. இன்று வாசிக்கப்பட்ட வாசகத்திலே வசனம் 5 நாம் இவ்வாறு படித்தோம்: நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஆக இங்கு திராட்சை கொடியாகிய நாம் ஆண்டவரில், செடியில் எப்படி இணைந்திருக்க வேண்டும், இந்த இணைந்திருக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தை ஏறக்குறைய இந்த பகுதியும் இதை கடந்து இன்னும் ஒரு சில வசனங்களில் வரை 11 முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள் என்று. தந்தையே இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். அவர்தான் நட்டு வைக்கிறார், அவர்தான் வளர்க்கிறார். கனி கொடாதவைகளை கனி தர வேண்டும் என்பதற்காக கழித்து விடுகிறார். அனைத்தையும் தரித்து எல்லாவற்றையும் தந்து கனிதரும் கொடிகளை இன்னும் அதிகமாக கனி தர வேண்டும் என்பதற்காக கழித்து விடுவார். ஆக தந்தை செடியோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும், கிளைகள் இணைந்திருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கூறுகிறார். எப்படி வாழ முடியும், அதுதான் இன்றைய நம்முடைய சிந்தனை. எல்லா சூழலிலும் நாம் செடியோடு இணைந்து இருக்க வேண்டும், கொடி அதோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறார். இந்த உறவைத்தான் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகிறோம். மூலத்திலே சிம்பியோசிஸ் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த தொப்புள் கொடி உறவு மாறாத உறவு. வேண்டுமென்றால் நாம் சொல்லலாம், நீ அப்பா இல்லை, நீ அம்மா இல்லைன்னு சொல்லலாம், நீ தாயா பேயான்னு கேட்கலாம். ஆனால் அந்த தாயா பேயா என்று அவர்தான் நம்மை பெற்றெடுத்தார். நம்முடைய தந்தை வழியாகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். இது தொப்புள் கொடி உறவு. ஆகவே அந்த தொப்புள் கொடி உறவில் வளர வேண்டும் என்பதுதான், இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான், மாறாத மறுக்க முடியாத அந்த உறவில் இறைவனோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று. இதைத்தான் நாம்
சிறப்பாக இன்றைய வாசகத்தின் இறுதியிலே படித்தோம். அந்த தொப்புள் கொடி உறவிலே ஆண்டவரோடு ஐக்கியமாகி வாழக்கூடியவர்கள் வாழ்ந்தால் கிடைக்கக்கூடியது என்ன? வாழ்ந்தால் மிகுந்த கனி தருவார்கள் 1, அவருடைய சீடராக இருப்பார்கள் 2, மூன்றாவதாக ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவார்கள், இது 3. ஆக ஆண்டவரோடு எல்லா சூழலிலும் தொப்புள் கொடி உறவு போல மறுக்க முடியாத மாற்ற முடியாத அந்த உறவிலே ஆண்டவரை சிக்கன பிடித்து வாழுகின்ற பொழுது இவைகளெல்லாம் நடக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே புனித பவுலடியார் 5வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே சொல்லுகிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். அப்படி என்றால் வெறும் ஜெபம் அல்ல, இணைந்திருங்கள். இது ஜெபம் என்பது சும்மா அப்படியே மந்திரத்தை சொல்றது அல்ல. அவருடைய கருத்துப்படி இடைவிடாது இறைவனிடம் இணைந்திருங்கள், ஜெபம் செய்யுங்கள், அது இணைவதற்கு ஒரு வழி. எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள், அதுவும் இறைவனோடு இணைந்திருப்பதற்கான ஒரு வழி. உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் ஏற்படுத்திய திருவுளம் இதுவே. அதைத்தான் இன்று நாம் பார்க்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருவுளம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அது ஜெபமாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக இருக்கலாம். நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று. இவ்வாறு இணைந்திருந்தால் அருள், ஆசீர், மகிழ்ச்சி, மனநிறைவு கிடைக்கும் என்பதைத்தான் புனித பவுலடியார் கூறுகிறார். எப்படி வாழ முடியும், எப்படி இந்த கொடி செடியோடு இருக்க முடியும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இணைந்திருந்தால் அன்றி நீங்கள் கனி தர முடியாது என்று ஆண்டவர் தெளிவாக இன்றைய வாசகத்திலே சொல்லுகிறார். என்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, காசு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், என்ன போய் கடவுள் கத்திரிக்காயாவது என்று அலட்சியமாக ஏனோதானோ என்று வாழ்பவர்களுக்கு வாழலாம், வாழ முடியாது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒரு நிறைவு, மகிழ்ச்சி, அருள், ஆனந்தம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஆகவே நாம் மிகுந்த கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் சொன்ன அந்த 3 மிகுந்த கனி தர வேண்டும், சீடராக இருக்க வேண்டும், அவரை மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்று. ஆகவே நாம் எப்படியெல்லாம் அவரோடு இணைந்து வாழ முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அருள், ஆசீர், நிறைய மகிழ்ச்சி கிடைக்கிறது. திருப்பலியாக இருக்கலாம், ஒப்புரவு அருட்சாதனமாக இருக்கலாம், விட்டு கொடுத்தலாக இருக்கலாம், பிறரை சரியாக புரிந்து கொள்வதாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம், ஈகோவை தூக்கி எறிவதாக இருக்கலாம், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் பிறரை பற்றி எப்படியெல்லாம் கெடுக்கலாம் என்ற மனநிலையை மாற்றி பிறருக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளலாம். இவைகளெல்லாம் இறைவனோடு இணைந்திருப்பதற்கான காரணிகள். இதற்கு எதிரான காரணிகளை நான் 1-2 பட்டியலிட்டேன். ஆனால் இவைகளெல்லாம் நீங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஏராளமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி மகிழ்ச்சி இல்லாமல் வாழலாம், குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி ஈகோவில் வாழலாம், ஒருவர் 2 பெண்களை வைத்துக் கொள்ளலாம் அல்லது 2 பெண்கள் ஒருவரை வைத்துக் கொள்ளலாம் என்ற புதிய விதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அவைகள் இந்த புத்தகத்தில், இந்த மகிழ்ச்சிக்குரிய இந்த விவிலியத்தில் இருப்பதில்லை. ஆகவே நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பது உண்மை. நாம் இணைந்திருக்க சில நேரங்களிலே பயப்படுகிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். சீடர்கள் மனம் மாறிய, தன்னையே இயேசுவுக்காக அர்ப்பணித்த புனித பவுலடியாரை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள். இவன் தான் போய் சீட்டு வாங்கிட்டு வந்தவன், இவன் தான் நம்மளை அழிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் முதலிலே தமஸ்கு நகரில் இருந்த சீடர்கள் அஞ்சினார்கள். பிறகு புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள். பர்னபா உதவி செய்தார். அதே பர்னபா இப்பொழுது பவுலடியாரை எருசலேமுக்கு அழைத்து சென்று அங்கே அறிமுகப்படுத்தி இவர்தான் என்று சொன்ன பொழுது அஞ்சினார்கள், பயந்தார்கள். இது கண்டிப்பாக இருக்கும். நாம் ஆண்டவனோடு அதிகமாக இணைகின்ற பொழுது, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நம்மையே மாற்றிக்கொள்கின்ற பொழுது, என் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய மனைவியை, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய கணவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் அருகில் இருப்பவர்கள் சொல்வார்கள், இந்த பைத்தியக்கார பயலோட வாழ்றிய நீ, தேவையாது ஓவியா என்றெல்லாம் சொல்வார்கள். அது அவர்களுடைய கண்ணோட்டம். என் கணவர், என் மனைவி, என் குழந்தைகள், என் உறவு, நான் இணைந்திருக்கின்ற அந்த சூழல், அதுதான் நமக்கு மிக தேவை. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு நிறைவாக சொல்லித் தருகிறார். இவ்வாறு துன்பங்கள், வேதனைகளை பட்ட புனித பவுலடியார் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 11-13 இவ்வாறு சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் நிறைய படித்திருக்கிறோம்.
விவிலியத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு படிக்கிறேன். எவ்வாறு இணைந்திருக்க முடியும், இணைந்தவருக்கு கிடைத்த அருமையான பரிசை அவர் சொல்லுகிறார். ஏனெனில் எந்நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? எல்லா சூழலிலும் எனக்கு ஆண்டவர் தான் எல்லாம், இணைந்திருக்கிறேன், வருவது வரட்டும் என்று வாழக்கூடிய இணைந்திருக்கின்ற மகிழ்ச்சியை கண்டு அதை அனுபவித்த பவுலடியார் இவ்வாறு எழுதுகிறார். இறுதியில் என்ன எழுதுகிறார்? எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எப்படி வலுவூட்டுகிறார்? வெளியிருந்து பம்ப் பண்றாரா? இந்த ஆற்றல் தருகிறேன், இதை தருகிறேன்? இல்லை, இணைந்திருப்பதால் அவர் உள்ளுக்குள் இருந்து அவருக்கு தேவையான ஆற்றல், அருள், மகிழ்ச்சி, மனநிறைவு, போராட்டத்திற்கான மனநிலை எதுவாக இருந்தாலும் உள்ளிருந்து ஆண்டவர் தருகிறார். இந்த உள்ளிருந்து ஆண்டவர் தருவதைத்தான் நாம் இணைந்திருப்போம் என்று சொல்லுகிறோம். நாம் அந்த இணைப்பிற்குள் தான் செல்ல மறுக்கிறோம். குடும்பமாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், ஏனோதானோ என்று ஒரு சில நேரங்களில் நாம் தடுமாறி போகிறோம். நான் இணையவே இல்லை என்று சொல்லவே மாட்டேன். நிச்சயமாக நாம் இணைகிறோம். ஆனால் அந்த இணைப்பு உறுதியான இணைப்பாக, தொப்புள் கொடி உறவு இணைப்பாக, நான் சொன்னதை போல சிம்பியோசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூலம் சொல்லுகின்ற பிரிக்க முடியாத, மாற்ற முடியாத, எது வந்தாலும் மறுக்க முடியாத அந்த தொப்புள் கொடி உறவுக்குள் சொல்லுகிறோமா? இவர் என் கணவர், வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன். இவரின் மனைவி, வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதாக சத்தியம் செய்திருக்கிறேன். அந்த இணைப்பு, அந்த பிணைப்பு, அந்த உடன்படிக்கை உறுதியானதாக இருக்கிறதா, மாற்ற முடியாததாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் எடுத்ததற்கெல்லாம் நாம் விவாகரத்து என்று நம்முடைய குழந்தைகள், என் பெற்றோர்களும் கூட அதற்கு சரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்குள் வாழுகிறோம். இல்லை, முடிந்தவரை போராடி பார்ப்போம். எங்கோ ஒன்று, ஏதோ ஒன்று ஆண்டவருடைய அருட்செயலால் மாற முடியும். ஆகவே நம்முடைய வாழ்விலே இந்த விவாகரத்து என்பதற்கு இடமில்லை என்று சொல்ல கற்றுக்கொண்டால் அது பிடிப்பு, இணைப்பு, ஆண்டவரோடு உள்ள தொப்புள் கொடி உறவு. ஆகவே அப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாழ்ந்த ஒருவருடைய நிகழ்வையும் தொடர்ந்து ஒரு விவிலிய பகுதியும் படித்து முடிக்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக இங்கே வேலை நகரிலே பாம்பேயிலிருந்து வந்த ஒருவர் சொன்ன அவருடைய வாழ்க்கையைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. பாம்பேக்கு சென்று பல ஆண்டுகளாகிவிட்டது. குடும்பத்தோடு அங்குதான் வாழ்கிறார். ஒரு நடுத்தர குடும்பம், வசதியானவர் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் மிகவும் மகிழ்வோடும் நிறைவோடும் இருப்பதாக சொன்னார். இந்த கோவிட் வந்த பொழுது எல்லோரும் ஓடி முடங்கிவிட்டோம், ஒளிந்து கொண்டோம், வெளிவர முடியாது, அரசும் வெளிவர வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்தல் செய்தது. ஆனால் இவர் உள்ளத்தில் ஏதோ ஒன்று சொன்னது. என்னை விட இன்னும் மோசமாக இருக்கக்கூடியவர்கள், தெருவிலே இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள், கவனிக்க ஆளில்லாமல் இருப்பவர்களுக்கு ஏன் நான் உதவி செய்யக்கூடாது என்று ஒரு எண்ணம் அவர் உள்ளத்தில் எழுந்தது. அதை ஒரு சில நண்பர்களிடம் சொல்லி இருக்கிறார். அடையாண்டா பைத்தியக்காரா, இதெல்லாம் போய் செய்கிற, அதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய வேலை, இதெல்லாம் நமக்கு தேவையா, நீ உன் வேலையை பாரு என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் உள் மனம் அவரிடம் ஏதோ சொல்லிக்கொண்டே இருந்திருக்கு. நீ ஒரு 10 பேருக்காவது ஏதாவது செய்ய, உதவி செய், இது இந்த நேரம் நல்ல நேரம் என்று சொல்ல சொல்ல அவர் அதிலேயே ஈடுபாட்டோடு தன்னுடைய மனைவிக்கு எதிராக, தன்னுடைய பெற்றோருக்கு எதிராக, அதை எதிரான சண்டை போட்டில்லை, அவர்களுடைய கருத்துகளுக்கு எதிராக இவர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துல சென்று அரசு அனுமதியை பெற்று ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 20-25 முடியாதவர்களுக்கு உணவு கொடுத்து, முடிந்தால் அவர்களை எங்கே எடுத்து செல்ல வேண்டுமோ அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவரும் கோவிடில் ஒருவராகவே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை சுற்றி இருந்த என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டார்கள், ஆனால் நான் கோவிடில் பாதிக்கப்படவே இல்லை ஃபாதர். ஓடோடி சென்று உழைத்தேன், எல்லாம் சிறப்பாக செய்தேன், என்னிடமிருந்த பணம் பொருள் அனைத்தையும் நான் இதற்காகவே இழந்தேன். ஆனால் ஒன்றை மட்டும் பெற்றுக்கொண்டேன், மகிழ்வையும் மன நிறைவையும் நிறைவாக பெற்றிருக்கிறேன். கோவிட் முடிந்த பிற்பாடு மீண்டும் அதே என்னுடைய தொழிலை நான் ஆரம்பித்தேன். இப்பொழுது 1க்கு 4ஆக நான் பெற்று மகிழ்கிறேன். அப்பொழுது 4 ரூபாய்க்கு விற்றா இப்போ 40 ரூபாய்க்கு எனக்கு விற்கிது ஃபாதர். எதையும் நான் இழந்து விடவில்லை, இழந்ததாக தோன்றியது, ஆனால் இறைவன் அதை நிறைவு செய்து கொடுத்தார். இந்த 3ம் அதிலே இருக்கிறது. எந்த 3ம்? மிகுந்த கனி தந்தார், ஆண்டவருடைய சீடராக வாழ்ந்தார்,
ஆண்டவரை மாட்சிமைப்படுத்தினார். இதுதான் இணைந்திருப்பதின் சூத்திரம், இணைந்திருப்பதின் மகிழ்ச்சி. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய குடும்பங்களில் இணைவோம், டைவர்ஸ் வேண்டாம் என்று சொல்லுவோம், போட்டி வேண்டாம் என்று சொல்லுவோம், பொறாமை வேண்டாம் என்று சொல்லி வாழ கற்றுக்கொள்வோம். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக அதே பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8-9 சொல்வதை படித்து முடிக்கிறேன். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். இதில் கடைசியில் சொல்றார் பாருங்க, 9வது வசனம். இருப்பவர்கள் எடுத்து படித்து பாருங்கள், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அருமையான வார்த்தை. மகிழ்வும் மனநிறைவும் ஒன்றாக கிடைக்க வேண்டுமானால், கனி தர வேண்டுமானால், அவருடைய அன்பு சீடனாக இருக்க வேண்டுமானால், மாட்சிமைப்படுத்த வேண்டுமானால் ஒரே சூத்திரம்தான். குடும்பம், நாம் இருக்கின்ற இடம், ஜாதியின மத பேதங்களை கடந்து ஆண்டவனோடும் அயலாரோடும் இணைந்திருந்தால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, இல்லறமாகட்டும், துறவரமாகட்டும், தனியறமாகட்டும், எந்த அறமாக இருந்தாலும் ஒரு முறை தான் வாழப்போகிறோம். ஊம் டு டூம், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, இறைவனோடு என்றும் பிரிக்க முடியாத தொப்புள் கொடி உறவிலே வாழக்கூடிய வாழ்வாக இருக்க தொடர்ந்து வாழ்ந்து காட்டிய அன்னை வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரிடம் இணைந்திருப்பதற்கான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உம் அன்பின் திருச்சபையை வழிநடத்தும் உம் அன்பு பிள்ளைகளாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் வேந்தனே எம் இறைவா, பிறருக்கு வாழ்வை பெற்றுத்தர தன் வாழ்வை இழக்க முன் வருபவனே உண்மையான தலைவன் என்பதை வாழ்ந்து காட்டிய உம் திருமகனைப் போல் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் விடுத்து பொதுநலம் பேணவும், மக்களை வாழ வைக்க தன் வாழ்வை இழக்க முன்வரும் உண்மையான தலைவர்களாக திகழ்ந்திடவும், எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ
தங்கள் உழைப்பை கொடுத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு என்றும் பயணிக்கும் எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கலப்படங்களையே பார்த்து பழகிய நாங்கள் களங்கமில்லாத கலப்படமற்ற அன்பை எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் விதைத்து புதியதொரு விண்ணகத்தை இவ்வையகத்தில் கண்டு மகிழ தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, உம் அன்னையின் வழியாக உமது இரக்கத்தை தேடி வருகின்ற பக்தர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அகற்றி கலகத்தை போக்கி உம் அன்னையின் அன்பும் உமது அளவற்ற ஆசீரும் இவர்களுக்கு கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். திருமண வரன் வேண்டி ஜெபிப்பவர்களுக்காக நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியர்களுக்கு அன்னையினுடைய பரிந்துரையால் குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஜெபிப்போம். மன ஒற்றுமை இல்லாமல் வாடக்கூடிய தம்பதியர்களுக்காக, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் யாரும் இருந்தால் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும், எடுக்கின்ற முடிவுகளிலே நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்களை இந்த வாரத்தில் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மோடு என்றும் இணைந்திருப்பவருமான நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். உறவாடும் தெய்வமே. இந்த திருப்பலி வழியாக ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னத ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அந்த தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீ
மேலான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்திலும் வாரத்தில் முதல் நாளாகிய இன்று உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெற்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிக்கின்றவர்களோடும் இணையதளங்கள் வழியாக ஜெபிக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பாலகர் பேரர் திரு எல் சகாயராஜ் மற்றும்
எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவோர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. குடும்பம் நாம் இருக்கின்ற பங்கு எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக இணைந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக இணைந்து இருக்க வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உம்மோடும் பிறரோடும் இணைந்திருக்க வேண்டும் என்று நினைத்து நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கவும். குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இந்த கோடை காலத்தில் நல்ல உடல் சுகத்தை தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து மகிழ்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு அருளையும் ஆசிரையும் அவரோடு இணைந்திருக்கின்ற வரத்தையும் ஆற்றலையும் தருகின்றவர்.
இவர் தருகின்ற விருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் தெரியாத இயேசுவே, தொடி பொழுதும் விலகாத நேசரே. ஒருபோதும் பிரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்து, என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்து, நற்கருணை அமுதமாய் கனிந்தவரே. பேரன்பே என் பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. பேரன்பே என் பேரன்பே, தேடி வரும் என் தேவன்பே. ஒருபோதும் தெரியாத இயேசுவே, நொடி பொழுதும் விலகாத நேசரே. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் எம்மை வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, விண்ணகமறை நிகழ்வுகளால் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின்